இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேக் ஆர்டர் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கேக் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, க்ரீமே இல்லாம ஒரு கஸ்டமைஸ் கேக் வேணும் அப்டின்னாங்க. டீ கேக்ல கஸ்டமைஸ் கேக் கேட்டிருந்தாங்க. டீ கேக்ல எப்படி கஸ்டமைஸ் பண்றது? அதுவும் க்ரீமே இல்லாம அப்டின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மாடல் கேட்டப்போ, அவங்க சென்ட் பண்ண மாடல்ல வந்துட்டு வெளிய க்ரீம்லாம் போட்டிருந்தது. எப்படிங்க க்ரீம் இருக்கே, இந்த மாடல் எப்படி நான் க்ரீம் இல்லாம பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, "ஓகே நீங்க அவுட்டருக்கு க்ரீம் யூஸ் பண்ணிக்கங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா உள்ள டீ கேக்ஸ் மாரி குடுங்க. டீ கேக்ஸ்லயே ஏதாவது பெஸ்ட்டா குடுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ்லாம் சென்ட் பண்ணேன். அதில அவங்க சூஸ் பண்ணது தான் கேரட் வால்நட் கேக்கு. கேக்க ஃப்ரிட்ஜில வைக்க மாட்டோம்ன்னு சொன்னதுனால, நான் பட்டர் க்ரீம் வந்து சஜெஸ்ட் பண்ணேன். அவங்களும் பட்டர் க்ரீமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கேக்கோட லேயர்ல மட்டும் நான் வந்து லைட்டா க்ரீம் அப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா, ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் பக்கம் கேக் ட்ராவல் ஆகி போகப்போது. எந்த டேமேஜும் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கேக்கோட 2 லேயருக்கும் நடுவுல ரொம்பவே லைட்டா வந்து க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த கேக்கோட ஸ்பாஞ்சுமே நம்ம பட்டர் யூஸ் பண்ணி பண்ணதுனால, நான் சுகர் சிரப் எதுவுமே ஆட் பண்ணல. கேக்க க்ரம் கோட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில வச்சு நல்லா செட் பண்ணிட்டேன். க்ரம் கோட் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா, வெளிய ரொம்ப தின்னான லேயர்ல பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷிங் குடுத்தாச்சு. ஃபைனலா கேக்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. கேக்கோட அவுட்புட் இப்படி தான் வந்திருந்தது. கஸ்டமர் கேட்ட டைம்க்கே கேக்க சேஃபா டெலிவரி பண்ணியாச்சு. நம்ம பட்டர் க்ரீம் ரொம்பவே சில்கி ஸ்மூத்தாவும், மைல்டு ஸ்வீட்டாவும் இருக்கனால, நெறைய கஸ்டமர் வந்துட்டு இப்போ பட்டர் க்ரீம் தான் வந்து லைக் பண்ணி ஆர்டர் குடுத்துட்ருக்காங்க.